பொங்கல் விடுமுறை முடிந்து சென்னைக்கு திரும்பும் மக்கள். விழுப்புரம், உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடி உட்பட சென்னை நோக்கி வரும் சாலையின் பல்வேறு இடங்களில் கடும் போக்குவரத்து நெரிசல். சென்னை திரும்பும் பயணிகளால் நெல்லை ரயில் நிலையத்தில் கட்டுக்கடங்காத பெருங்கூட்டம். பண்டிகை காலங்களில் முன்பதிவில்லா ரயில்களை இயக்க வேண்டும் என கோரிக்கை. அமெரிக்க அதிபராக திங்களன்று பதவியேற்கிறார் டொனால்ட் ட்ரம்ப். மனைவியுடன் வான வேடிக்கையை கண்டு மகிழ்ந்தார். பதவியேற்பு விழாவில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் ரிலையன்ஸ் நிறுவன தலைவர் முகேஷ் அம்பானி, அவரது மனைவி நீட்டா அம்பானி பங்கேற்கின்றனர். கடத்தல்காரர்களுக்கு உதவிய அதிகாரிகள் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம். கடத்தலில் ஈடுபட்ட 13 பேரை சோதனை செய்யாமல் வெளியில் அனுப்பியதால் நடவடிக்கை. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலுக்குள் புகுந்த மழை நீர். சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்ததுடன் பாம்பனில் கடல் சீற்றம். பனிப்பொழிவு மற்றும் பருவம் தவறிய மழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். $10 லட்சம் கோடி கடன் வாங்கி வைத்துள்ளார்கள். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளரை ஆதரித்து அமைச்சர் முத்துசாமி பிரச்சாரம். சின்னம் இறுதி செய்யப்படாத நிலையில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் களத்தில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி மீது வழக்கு பதிவு. வேட்பாளர் சீதாலட்சுமி உட்பட 8 பேர் உரிய அனுமதியின்றி கையில் பேனருடன் பரப்புரை மேற்கொண்டதாக பறக்கும் படை அதிகாரிகளின் புகாரின் பேரில் நடவடிக்கை. ஏகனாபுரத்தில் உள்ள திருமண மண்டபத்தில் வைத்து விஜய் மக்களை சந்திக்கிறார். காஞ்சிபுரம் மாவட்ட எஸ்பியை சந்தித்த பின் தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிவிப்பு. விண்வெளியில் இஸ்ரோ நிகழ்த்திய சாதனைகள். மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பாராட்டு. திருப்பதி கூட்ட நெரிசலில் உயிரிழப்பு, லட்டு கவுண்டர் தீ விபத்து என அடுத்தடுத்து நடந்த விவகாரம். விளக்கம் கேட்கும் முடிவிலிருந்து மீண்டும் பின்வாங்கிய மத்திய உள்துறை அமைச்சகம். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மகா கும்பமேளா நடைபெறும் இடத்தில் தீ விபத்து. கூடாரத்தில் இருந்த சிலிண்டர்கள் வெடித்து தீ பரவியதாக தகவல். முதல்வர் யோகி ஆதித்யநாத் ஆய்வு. துப்பாக்கிச் சுடுதல் வீராங்கனை மனு பாக்கரின் மாமா, பாட்டி விபத்தில் பலி. தப்பியோடிய கார் ஓட்டுநர் குறித்து போலீசார் விசாரணை. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே லாரி மோதி சமூக ஆர்வலர் ஜெகப்பர் அலி உயிரிழந்த வழக்கில் திருப்பம். விபத்து வழக்கை கொலை வழக்காக மாற்றிய திருமயம் போலீசார் 5 பேரை கைது செய்து விசாரணை. சேரன் மகாதேவி அருகே கந்துவட்டி கொடுமையால் விஷம் குடித்த இளைஞர் உயிரிழந்த விவகாரம். 2 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை.
ஆன்லைன் மோசடி செய்பவர்களுக்கு தனது வங்கிக் கணக்குகளை வழங்கி உதவிய நபர் கோவை மாநகர சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து விசாரணை. தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே 6 வயது சிறுமி நாட்டு வெடி வெடித்து உயிரிழப்பு. வீட்டு மாடியின் சுவர் இடிந்து விழுந்ததோடு சிறுமியும் தூக்கி வீசப்பட்ட விபரீதம். போலீசார் விசாரணை. காசாவில் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் அறிவிப்பு. தாக்குதல் தொடர்ந்த நிலையில் விடுவிக்கப்படும் 3 பெண் பணைய கைதிகளின் விவரங்களை ஹமாஸ் வெளியிட்டதால் நடவடிக்கை. மூன்று பெண் பணைய கைதிகளை விடுவித்துள்ளது ஹமாஸ். 3 பேரும் ஆரோக்கியத்துடன் இருப்பதாக கிடைத்த தகவலை அறிந்து உறவினர்கள் கொண்டாட்டம். விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனை சீமான் சந்திக்கவே இல்லை என இயக்குனர் சங்ககிரி ராஜ்குமார் பரபரப்பு தகவல். பிரபாகரனுடன் சீமான் இருப்பது போல புகைப்படத்தை எடிட் செய்து கொடுத்தது தான் என கூறியதால் அரசியல் களத்தில் புதிய புயல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.